ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வினா எண் 1. உலகில் நோபல் பரிசு வழங்கும் நாடு எது? ஏ ஸ்வீடன், பி நார்வே, சி ஜெர்மனி, டி அமெரிக்கா. சரியான விடை ஸ்வீடன் மற்றும் நார்வே. அமைதிக்கான நோபல் பரிசு நார்வே நாட்டிலும் இதர துறைகளுக்கான, அதாவது இயற்பியல், வேதியியல் இந்த மாதிரியான துறைகளுக்கான நோபல் பரிசு ஸ்வீடன் நாட்டிலும் வழங்கப்படுகிறது. வினா எண் 2. ஐக்கிய ராஜ்யம் என்பது எத்தனை நாடுகளின் இணைவை குறிக்கும்? ஏ 2 நாடுகள், பி 3 நாடுகள், சி 4 நாடுகள், டி 5 நாடுகள். சரியான விடை 4 நாடுகள். ஐக்கிய ராஜ்யம் என்பது 4 நாடுகள் சேர்ந்ததை குறிக்கிறது. அந்த 4 நாடுகள் ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து, வேல்ஸ் மற்றும் வடக்கு அயர்லாந்து. வினா எண் 3. உலகில் மிகவும் விலையுயர்ந்த மசாலா பொருள் எது? ஏ ஏலக்காய், பி கஸ்தூரி மேத்தி, சி மிளகு, டி குங்குமப்பூ. சரியான விடை குங்குமப்பூ. குங்குமப்பூ 1 கிலோ லட்சக்கணக்கில் விற்பனை செய்யப்படுகிறது. வினா எண் 4. எக்ஸ்ரேயில் எக்ஸ் என்பது எதனை குறிக்கிறது? ஏ அன்னோன், பி எக்ஸ்ட்ரா, சி எக்ஸ்பெரிமெண்டல், டி எலக்ட்ரானிக். சரியான விடை அன்னோன். வினா எண் 5. உலகில் அதிக நோபல் பரிசுகளை பெற்ற நாடு எது? ஏ அமெரிக்கா, பி ஜெர்மனி, சி இந்தியா, டி நார்வே. சரியான விடை அமெரிக்கா. வினா எண் 6. கண் சிமிட்டல் பிரச்சனை பெரும்பாலும் எதனால் ஏற்படுகிறது? ஏ காது தொற்று, பி வயிற்றுப்புண், சி மன அழுத்தம், டி தூக்கமின்மை. சரியான விடை மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை. வினா எண் 7. உலகின் மிகப்பெரிய விமான நிலையம் எந்த நாட்டில் உள்ளது? ஏ அமெரிக்கா, பி சவுதி அரேபியா, சி ரஷ்யா, டி பிரேசில். சரியான விடை சவுதி அரேபியா. வினா எண் 8. 4,01,000 என்ற பின் குறியீடு எந்த நகரத்தை சேர்ந்தது? ஏ மும்பை, பி கொல்கத்தா, சி டெல்லி, டி பெங்களூர். சரியான விடை மும்பை. வினா எண் 9. இந்தியாவின் தேசிய கீதமான ஜனகணமன பாடல் எந்த ஆண்டு முதலில் பாடப்பட்டது? ஏ 1947, பி 1950, சி 1956, டி 1911. சரியான விடை 1911 ஆண்டு. 1911 ஆண்டுதான் முதலில் ஒரு காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது. வினா எண் 10. ஃபிக்ஷன் என்ற ஆங்கில வார்த்தையின் எதிர்ச்சொல் என்ன? ஏ நாவல், பி ஃபேக்ட், சி ஃபேண்டசி, டி ஸ்டோரி. சரியான விடை ஃபேக்ட். ஃபிக்ஷன் என்றால் கற்பனை என்பது பொருள். அதன் எதிர்ச்சொல் ஃபேக்ட் அல்லது நான் ஃபிக்ஷன் என்றும் சொல்லலாம். வினா எண் 11. மனித ரத்தத்தில் உள்ள கழிவு மற்றும் நச்சுக்களை நீக்கும் திறன் கொண்ட மூலிகை எது? ஏ கற்றாழை, பி தூதுவளை, சி துளசி, டி கற்பூரவல்லி. சரியான விடை துளசி. வினா எண் 12. நண்பர்கள் தினம் ஃப்ரெண்ட்ஷிப் டே எந்த மாதத்தில் கொண்டாடப்படுகிறது? ஏ ஜூன், பி ஆகஸ்ட், சி செப்டம்பர், டி நவம்பர். சரியான விடை ஆகஸ்ட். ஆகஸ்ட் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று நண்பர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. வினா எண் 13. ஜோதிட சாஸ்திரங்களின்படி இறந்தவர்களின் எந்த பொருளை வீட்டில் வைத்திருந்தால் அது எதிர்மறை ஆற்றல் மற்றும் பிரச்சனைகளை அதிகரிக்கும்? ஏ புகைப்படம், பி ஆடைகள், சி கை கடிகாரம், டி காலணிகள். சரியான விடை ஆடைகள், கை கடிகாரம் மற்றும் காலணிகள். பொதுவாவே எல்லாரோட வாழ்க்கையிலுமே மகிழ்ச்சியாவும் மன அமைதியுடனும் இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா சிலருக்கு என்னதான் முயற்சி செஞ்சாலும்
வாழ்க்கையில கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். இப்படி தொடர்ந்து வாழ்க்கையில துன்பங்கள் ஏற்பட பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில வீட்டுல இறந்தவர்களோட சில பொருட்களை வச்சிருக்கதும் முக்கியமான காரணமா சொல்லப்படுது. ஜோதிட சாஸ்திரங்களின்படி இறந்தவர்களோட ஆடைகள், காலணிகள், கை கடிகாரங்கள் போன்ற தனிப்பட்ட பொருட்களை வீட்டுல வச்சிருக்கிறது நல்லதில்லைன்னு சொல்றாங்க. இப்படி வீட்டுல வச்சிருக்கனால அது எதிர்மறையாற்றல் மற்றும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துறதா நம்பப்படுது. இறந்தவர்கள் அணிந்திருந்த ஆடைகளை நம்ம அணியிறது அல்லது வீட்டுல வச்சிருக்கிறது பித்திர தோஷத்தை ஏற்படுத்தும். இவைகளை ஏழைகளுக்கு தானமாக கொடுத்து விடலாம். மேலும் இறந்தவர்கள் பயன்படுத்திய காலணிகள் மற்றும் கை கடிகாரங்களை வீட்டுல வச்சிருக்க கூடாது. இது நமக்கு துரதிர்ஷ்டத்தை தரும். மேலும் ஜாதகம், அதாவது அகால மரணம், விபத்து மூலமாக சாவு அடைந்தவர்களோட ஜாதகத்தை ஒருபோதும் வீட்டில் வைத்திருக்க கூடாது. அந்த ஜாதகத்தை ஓடும் நீர்ல சேர்த்து விட வேண்டும். இந்த தகவல்கள் அனைத்துமே ஜோதிட ரீதியாக நம்பப்படுவது மட்டும்தானே தவிர அறிவியல் ரீதியாக கிடையாது. வினா எண் 14. காய்கறிகளின் ராணி என்று அழைக்கப்படுவது எது? ஏ வெண்டைக்காய், பி கத்தரிக்காய், சி முருங்கைக்காய், டி புடலங்காய். சரியான விடை வெண்டைக்காய். வினா எண் 15. இந்தியாவில் அச்சு முறுக்கிற்கு அதிகம் புகழ்பெற்ற மாநிலம் எது? ஏ தமிழ்நாடு, பி ஆந்திரா, சி கர்நாடகா, டி கேரளா. சரியான விடை கேரளா. கேரளாவில் அச்சு முறுக்கிற்கு அச்சப்பம் என்று பெயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி.